தமிழ் பயான் ரகீப் ஆன்லைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது அன்பு நெஞ்சங்களே, அருமையான நேயர்களே, நாம் மனைவி என்கிற ஒரு தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே நம்முடைய பரக்கத்தாக 3 விஷயம் அமைய வேண்டும். ஒன்று மனைவி, வாகனம், நமக்கான வீடு. இதெல்லாம் பரக்கத்தாக அமைய வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு பல நேரங்களிலே அதிகமான நேரங்கள் சம்பந்தப்பட்டு கொண்டதாக இருக்கிறது. வாகனம் சரியில்லை என்றால் நாம் எங்கும் போக முடியாது, வர முடியாது. வீடு சரியில்லை என்றால் நிம்மதியாக இருக்க முடியாது. மனைவி சரியில்லை என்றால் அந்த மனிதருக்கு வாழ்க்கையே நரகமாகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மியி وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரூம் சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான், உங்களை உங்களிலிருந்து அல்லாஹ் படைத்தான் மனைவியை. அந்த மனைவியை படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியில் என்று உள்ளது. லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அதன் பக்கம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. வஜஅல பைனகும், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே உண்டாக்கி இருக்கிறான் மவத்தத்தம் வ ரஹ்மா, பிரியத்தையும் ரஹ்மத்தையும். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், நிச்சயமாக நம்முடைய அத்தாட்சிகளை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அந்த கூட்டத்திற்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, ஏனென்றால் யார் என்றே தெரியாது. அந்த பெண் நம்மிடத்திலே வருவதற்கு முன்பாக அவரை யாரென்றே தெரியாது. அவருடைய தாயோடு தந்தையோடு சொந்தங்களோடு அவர் வளர்ந்தவள். வேற தோட்டத்தின் பூ, அந்த பூ அப்படியே அதை வேரோடு பறித்து நம்முடைய தோட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த பிரியம் எப்படி வரும்? அந்த மண்ணினுடைய வாசனை எப்படி வரும்? ஆனால் அல்லாஹ் மவத்தத்தம் வ ரஹ்மா என்று பிரியத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் போடுகிறேன். அது என்னுடைய பொறுப்பு, நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் மனைவியை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக தாயினுடைய உறவு, தங்கை, அக்கா, சின்னம்மா, பெரியம்மா என்று எல்லா அன்பையும் நாம் வரிசையாக பார்த்திருப்போம். மனைவி என்று வருகிற பொழுது அவளுக்கென்று ஒரு தனி இடம். அவள் ஒரு புது உறவு, பலமான ஒரு உறவு, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தோழன். அவள்தான் அவள் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் பிரகாசிக்கவும் செய்யலாம். ஏனென்றால் அவள் இருந்து கொண்டு நம்மை, அவள் சொல்லுகின்ற ஒவ்வொரு தைரியமும் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது.
எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கண்டிப்பாக எல்லோரும் திரும்பிவிட வேண்டும். அவர்கள் யாரும் மக்காவுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். நாம் ஹுதைபிய்யாவிலே பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு யோசனை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சரி சொல்லுமா. நீங்க உங்களுடைய திருமுடியை களைஞ்சி மொட்டையடித்து எஹ்ராமை களைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அனைவரும் களைந்து விடுவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு எழாது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு சுன்னத், மனைவி நல்ல ஆலோசனை தருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு எஹ்ராமை களைகிறார்கள். அத்தனை சஹாபாக்களும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அசைவை கவனிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே திரும்புறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. இனிமே மக்கா என்ன மதினா என்ன, சரி நம்ம எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை கேட்போன்னு அந்த இடத்தில் கொழும்பியிருந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் சஹாபாக்கள், லட்சக்கணக்கானவர்கள் ஒரு அசைவை அசைத்திருத்தார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், வீரமானவர்கள் தீரமானவர்கள் வெட்டி சாய்த்திருப்பார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அமைதியாக்குகிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை தான் கற்றுக் கொடுத்தார்கள். எங்கள் சஹாபாக்களும் அதை தான் கற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல அவர்கள் சொன்ன ஆலோசனை வரலாறிலே இன்றும் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் அருமையான யோசனையை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. குர்ஆன் இறங்கக்கூடிய நபி, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நபி, ஜிப்ரீல் வரக்கூடிய நபி. இருந்தாலும் கூட அவர்கள் எத்தனை அந்தஸ்துகளில் இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவளுக்கென்று ஒரு தனி இடத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு இடம் கொடுத்தார்கள். தன்னுடைய ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹோடு பயணத்தில் செல்கிற பொழுது, நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்குமா, யார் ஜெயிக்கிறான் பாப்போம். அப்போ அவங்க சொல்றாங்க, முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு ஜெயிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு முறை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆயிஷா, அன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் என்று மிக சந்தோஷமாக தன்னுடைய மனைவியிடத்திலே ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே சகஜமாக பழக வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான நேரங்கள், போரினுடைய நேரம், இபாதத்தினுடைய நேரம், தொழுகைக்கான நேரம், மக்களை சந்திக்க வேண்டிய நேரம், சமுதாயத்துக்கு பணி செய்ய வேண்டிய நேரம், இந்த தீனை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அத்தனைக்கு மத்தியிலும் தன்னுடைய மனைவியினுடைய ஓட்டப்பந்தயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்
அது எவ்வளவு உயர்ந்த ஒரு செயல். நம்மோட மனைவியை இப்படி கையாளுகிற பொழுது நமக்குள் எந்த ஈகோ பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க அதை ஏத்துருவாங்க. ஏன்னா என்னோட கணவர் எல்லா இடத்துலயும் நமக்கு விட்டு கொடுக்கறாங்க, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேற யாரும் வந்து ஏற்படுத்த முடியாது. நம்மோட மனைவி இடத்திலே நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். அருமையானவர்கள், எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த போட்டியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மல்யுத்தம் நடக்குது இல்ல, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியாம்மா, வாமா. அப்படியே தன்னுடைய ஆடைக்குள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை வைத்து கூட்டு போய் அவர்களோடு நின்று காட்டிவிட்டு, ஐஷாமா பார்த்தாச்சா, பார்த்து முடிச்சாச்சா என்று அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டு கேட்டார்கள். அருமையானவர்களே, அது ஒரு சுன்னத். அவர்களுக்கென்று தாய் தந்தை நிறைவேற்றாத எத்தனையோ ஆசைகள் அவர்களுடைய கல்புக்களே ஒளிந்திருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான மனைவிமார்கள் சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய செய்தி, என்னை அவர் கண்டுகொள்வதே கிடையாது, என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டது கூட கிடையாது, எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. அருமையானவர்களே, அவர்கள் நம்மினுடைய உயிர். குரானிலே அல்லாஹ் அவர்களை ஆடை என்று சொல்லுகிறான். உன்னலி பாசுல்லக்கும் மான்தும் பாசுல்ல உன், உங்களிலிருந்து நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அப்போ ஆடங்கும் பொழுது ரொம்ப சேர்ந்த மாதிரி, உடலோடு சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு உண்டான ஆசையை நிறைவேற்றுனா தானா ஒட்டிக்கும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். எந்த அவர் கண்டு கொள்வதும் கிடையாது, என்ன ஏது என்று கேட்பது கிடையாது. எனக்கான எந்த ஒரு நம்ம சம்பாதிக்கிறதுனுடைய சம்பாத்தியத்துல அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி ஒரு மாசத்துக்கு வைக்கணும். இல்லைங்க முடியலைங்க, ஒரு 500 ரூபா, முடியலைங்க ஒரு 100 ரூபா. நம்மளால எது நம்முடைய ஹக்குக்கு முடியுதோ அதை எடுத்து வைக்க வேண்டும். அவங்கள்ட்ட சொல்லணும், ஏமா உன் ஆசை எதுன்னு சொல்லு, அதை நம்ம செஞ்சிடும். நம்ம கடைக்கு, ஜவுளி கடைக்கு போயிருப்போம், 3000 ரூபாய் சேலை தான் பிடிச்சிருக்கும். நம்மள்ட்ட 2000 ரூபா தான் இருக்கும். இப்போ இருக்கிறத நீ வாங்கம்மா, அடுத்த தடவை நான் எப்படியும் சேர்த்து கண்டிப்பா இதை அடுத்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு நான் வாங்கி தரேன். நோம்பு பெருநாளை விட்டதை ஹஜ்ஜு பெருநாள் நான் கலா செஞ்சிடறேன்னு சொல்லி சொல்லுவான். அருமையானவர்களே, நம்முடைய மனைவியை நம்மை தவிர வேறு யாரும் கண்டுகொள்ளவும் முடியாது. நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் அவர்களை கேட்டு மட்டும் கொள்வார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர்கள் நாம் தான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக, அவர்களை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க. நம்ம கொஞ்சம் சகிச்சுதான் ஆகணும், சகிச்சுதான் ஆகணும். என்ன சகிச்சு, என்ன சகிச்சு? அவங்களுக்கு நிறைய நேரம் அதை பத்தி அவங்களால நிறைய விஷயத்த நம்ம வீட்டுல ஜீரணிக்க முடியாது. அவங்க வீட்டுல ரொம்ப தங்கமா பார்த்துக்கிட்டாங்க, இங்க வந்து அந்த தங்கத்தை வெள்ளி, பித்தளை, தகரம் அப்படிம்பாங்க. அந்த இடத்தில் அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. அதே போல் அவர்கள் அந்த கோபத்தை வேறு எங்கு போய் காட்டுவது? நம்மிடத்தில் தான் வருவார்கள். இருக்கின்ற ஆணிடத்தில் வந்துதான் எல்லா சரக்கையும் கொட்டுவாங்க. முதல்ல சகிச்சு கொள்றதுக்கு
முதல்ல அமைதியா அவங்க சொல்றத முதல்ல கேட்கணும். கேட்டு கொஞ்ச நேரம் ஆறுதலா, சரிம்மா நீ கவலைப்படாத, அல்லாஹ் லேசாக்கிடும். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். நான் அக்காட்ட உன்னை பத்தி நல்ல விஷயமா பேசுறேன். அதற்கு நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், முதல்ல இந்த சண்டையெல்லாம் ஓயத்துக்கு தன்னுடைய தாய்க்கு gift வாங்கிட்டு வரணுமா, அவங்களுக்கு முதல்ல கொடுத்தாரணும். அப்புறம் தன்னுடைய சகோதரி யாருக்கு ஏதாவது தேவைன்னா அதை வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, மனைவிக்கு நீ ஒன்றும் கொடுக்கலையா, இனிமே தான் கொடுக்கணும், அடுத்த தடவை சம்பளம் வந்தா அடுத்த தடவை தாம்மா கொடுக்கணும். அப்ப அவங்களே சொல்லுவாங்க, முதலில் தன்னுடைய தாயையும் சகோதரிகளை எல்லாம் முற்படுத்துகிற பொழுது அதற்கு அடுத்த இடத்தை அவங்களே கை காட்டுவாங்க. மனைவிக்கு எடுத்துட்டு வரலையா, அவளுக்கு என்ன ஆசைங்கிறத கேட்டு அவளுக்கு எடுத்து கொடுமா, அவளை நீ நல்லா பார்த்துக்கோ. அப்போ இதுதான் அந்த அமைதி, சகித்து கொள்ளுதல் என்பதில் உண்டான ஒரு தனித்துவம் இங்குதான் இருக்கிறது. அவர்களுக்கு உண்டான சண்டையை நிறுத்த முடியாது, ஆனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான அந்த ஈகோவை ஒரேடியா நிறுத்த முடியாது. சில சில இடங்களில் நாம் அதை தவிர்த்து கொள்ளலாம் என்பதனைத்தான் தங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அருமையானவர்களே, தங்களுடைய மனைவிக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். வேலை 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 வேலைன்னு எல்லா நேரமும் வேலை தான். காலையில 6 மணிக்கு போனாருன்னா நைட்டு 12 மணிக்கு வராரு. நைட்டு வந்து தூங்குறாரு. வந்த உடனே டயர்டு, சாப்பிட்டு தூங்கிடுவார். அவங்களோடு ஒரு தனிப்பட்ட எந்த நேரமும் கொடுப்பது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, அவங்களுக்கு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசணும். அவங்களுக்குன்னு எதுவும் ஒரு ஐஸ்கிரீம், பூ போன்ற ஏதேனும் அவர்களுக்கு உண்டான ஒரு ஒன்று கொடுத்து அவங்கள கொஞ்சம் அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கு தலாக்கினுடைய முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய கணவர் என்னை நேரம் கொடுத்து பார்ப்பது கிடையாது. ஆபீஸ், கடைகள்ல வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட ஆ 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரே ஒரு பொருளை விற்பதற்கு, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நடத்துவதற்கு 1/2 மணி நேரம்னாலும் சிரிச்சு பேசுவாங்க. ஆனா தன்னுடைய மனைவி இடத்திலே நேரம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம், நீங்க வேலையிலேயே இருங்க, உங்களுடைய வேலையை நிறுத்த தேவையில்லை, நீ ஒரு தலைமகன், உன்னுடைய குடும்பத்தை இனிதான் காப்பாற்ற போகிறாய், இருந்தாலும் கூட நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியா, காலையில ரொம்ப வேலையோ, அடடடா வீட்டுல வேற நிறைய ஜாமானா இருக்க, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கேனா, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசினாலும். ஆ நீங்க என்ன பாருங்க, உலகத்தில் எந்த கணவர் எங்க வெளியே போனாலும் சரி, சாப்பிட்ற நேரத்துக்கு வரலாம் 1/2 மணி நேரத்துல போன் வந்துடும், என்னாச்சு சாப்பிடலையா. அப்ப அந்த அக்கறை கொண்டுதான் நம்மளை கேட்கிறாங்க. அதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் மனைவியை புரிந்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மனைவியினுடைய ஆசைகளை அவர்களுடைய சண்டையினுடைய சகிப்புத்தன்மை கொண்டு அவர்களை மென்மேலும் பார்த்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கும் சந்ததிகளுக்கும் நம் உற்றார் உறவினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. குடும்பத்தோடு இணக்கமாக வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.